யூடியூபர்ஸிகளே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் இருக்கக்கூடிய டவுன் பள்ளி அப்படிங்கிற பள்ளி வாசலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் ரோடு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் டவுன் பள்ளின்னு சொல்லி மேக்ஸிமம் சொல்லுவாங்க. மக்ரிப் தொழுகையை தொழுது முடிச்சுட்டு செம்ம கிளைமேட்டு சில்லு 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 கலக்கலக்கெல்லாம் இருந்துச்சா. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே தொழுவ வரவங்க கூட்டத்தை விட மந்திரிக்க வரவங்க கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா கூட்டம் எல்லாம் மோதிச்சு சில்லி சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லா சில்லி சிக்கன் கடைக்கு வந்திருந்தாங்க. இந்த பள்ளிவாசலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தாங்க அந்த சந்து வழியாக வந்தாலே வந்துக்கலாம். ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். பெரம்பலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்குது. சில்லி சிக்கன் 100 கிராம் வந்து 50 ரூபாய்க்கு வாங்குவோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காடை வந்து அப்படியே ஃபுல்லாக காடை ஃப்ரை பண்ணுறது, லெக் பீஸு, போன்லெஸ் இது எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக கிடைக்கும். இவங்க கறிக்கடை வச்சுக்கிறதுனால இவ்வளோ குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் கொடுக்குறாங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரம்பலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த பெரியார் சிலை இருக்கும். பெரியார் சிலையிலேருந்து ஒரு ரைட் சைடில் செல்ஃபோன் கடைகளாக இருக்கும். அந்த வரிசையில் இருக்கும். வாசன் ஐக்காருக்கு எய்த்த கடையாக இருக்குங்க. ப்ரௌன் ஃபென்னிங் டீ ஸ்டால் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒன்று பெரம்பலூரில் நம்ம ஊரில் வந்து ஒருத்தவங்க கடையை போட்டிருக்கிறாங்க. சரி எப்படா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் இதெல்லாம் பார்த்துருந்தேன். அந்த ஸ்லைட்ஸ்லாம் பார்த்துருந்தேன். சரி செக் பண்ணலாம்னு சொல்லி போயிருந்தோம்னா 10 ரூபாய்க்கு டீ. ஓகே 10 ரூபாய்க்கு எவ்வளோடா டீ கொடுப்பாங்க, எப்படி 10 ரூபாய்க்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த குவான்டிட்டி பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து குட்டியோண்டு ஒரு டீங்க. இது வந்து ஒரு என்னோட விரல் அளவு கூட கிடையாது. இந்த ஒரு ஆள்காட்டி விரலில் பாதி முக்கால்வாசி தாங்க இருக்குது. இங்கே டீக்கு வந்து 8 ரூபா 7 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சே ஓகே. பட் ஃப்ரான்சிஸ் புதுசாக எடுத்திருக்காங்க. இவங்களும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம்ல, அதனால் இருக்குது போல். பார்க்கிங் ஸ்லாட்லாம் ஏகப்பட்டு நல்லா தான் இருந்துச்சு. இந்த பெரம்பலூர் சிக்னலுக்கு அப்படியே நேர் முகப்பில் இருக்கக்கூடிய அதாவது முக்கோணமாக இருக்கக்கூடிய கடைங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ராஜா பழமுதிர்ச்சோலை. இதான் இவங்களுடைய மெனு கார்டு சாட்டாம். இதில் வந்து நான் வீடியோ எடுக்கிறப்போ இதை நான் கேட்கவும் இல்லை, நோட் பண்ணவும் இல்லை. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு லைன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டீயில் வந்து நம்ம தேன் ஆட் பண்ணாலோ இல்லை நாட்டு சக்கரை போட்டாலோ இல்லை சக்கரையே வேணான்னு எனக்கு டீ வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா 5 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்து. அது சுகரே வேணாலும் ஏன் எக்ஸ்ட்ரா 5 ரூபா எனக்கு தெரியல. ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா லிமிட் பண்ணுற பாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.